வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னதான் இந்த டீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும் ஆனால் இந்த ஃபோன் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கு. 23ஆம் தேதி தான் திரும்ப ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஃபோனில் பெரிய அளவில் ப்ரைஸில் பெரிய அளவு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படிங்கிறனால ஃபோன் சேல்ஸுங்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி நிறையா டீல்ஸும் அன்லாக் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது என்ன ப்ரைஸில் விற்க போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 23ஆம் தேதியிலேருந்து ரெஸ்யூம் ஆகும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இப்போயே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன ப்ரைஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறையா அந்த ட்ரைலர் மாதிரி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஃப்ளிப்கார்ட் தான் டாப்பில் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு S24 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 70K கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இதுக்கு மத்தியில் வந்து நான் இன்டர்நெட்டில் எங்கே போய் தேடினாலும் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ப்ரோ இது S24 8 Gen 3 பேஸ்டு டிவைஸ் 75,000 தான் வரும்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதுக்கு வேணா ஒரு தெளிவான பதில் தான் இது. S24 Ultraவே உங்களுக்கு 70,000 கிடைக்கும் போது 75,000 ரூபாய்க்கு S24 யாராவது வாங்குவாங்களா? சரி, ஸோ இப்படி தான் இருக்குது நிலவரம். ஸோ மொத்தம் வந்து 70,000 ரூபாய்க்கு கீழே இன்னும் கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸோட சேர்த்து நமக்கு S24 Ultra கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அதே சமயம் சப்போஸ் கார்பரேட் வழியாவோ இல்லாட்டி அந்த என்டர்பிரைஸ் எடிஷன் அதுவும் எந்த பட்ஜெட்டுக்கு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Oppo K13 அது வந்து 15,000 ரூபாய்க்கு. இப்போ 15,000 ரூபாய்க்கு 7000 mAhங்கிறது ரொம்ப நியூ நார்மல் மாதிரி மாறிட்டு வருது. ஏன்னா Redmi 15 ஒரு பக்கம் இருக்குது, அதே சமயம் Oppo K13 இருக்குது. இதில் ப்ராசர் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு Oppo K13 கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். இதுவே கொஞ்சம் ஆவரேஜான ஒரு கேமரா ப்ளஸ் இப்போதைக்கு பேட்டரி ரிலேபிளாக இருக்குது எதுலனா Redmi 15ல். ஸோ அதை பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னா Pixel 9 இதுவும் இப்போ 40,000 ரூபாய்க்கு வருது. அதே சமயம் நம்ம அந்த S24 அப்படிங்கிற டிவைஸையும் 40,000 ரூபாய்க்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ 40,000 ரூபாய்க்கு எதை தான் வாங்குறதுங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாரும் மனசுலேயும் வரும். அடுத்து என்னன்னா இந்த Pixel லைனப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 9 Pro 9 Pro XL ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வேப்பர் சாம்பர் கூலிங் உண்டு. அதே சமயம் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா 9Aலையும் வேப்பர் சாம்பர் கூலிங் உண்டு. ஆனால் 9ல் பார்த்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் கிடையாது. அதுக்கு பதில் கிராஃபின் ஷீட் வச்சிருக்காங்க. இப்படி தான் அவங்க வந்து Pixel 4, 5க்குலாம் வந்து கூலிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மெத்தடை அப்படியே கொண்டாந்து 9லையும் வச்சிருக்காங்க. அதே மெத்தட் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது 10லையும். ஸோ இப்போ சோகம் என்னன்னா, இப்போ 10Aல வேப்பர் சாம்பர் கூலிங் இருக்குமோ என்னமோ, பட் அப்படி இல்லைனா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 10 சார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுக்கும்போது நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல யோசிப்பாங்க. ரெண்டாவது வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால தான் இது அழுத்த திருத்தமாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போ நீங்கள் வந்து S24 இல்லை Pixel 9 அப்படின்னு கேட்டால், அதுவும் Snapdragon 8 Gen 3 பேஸ்ட் S24 அவைலபிளாக இருக்கும்போது Pixel 9 40,000 ரூபாய்க்கு வருதுன்னா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுல கூட என்னால் வந்து பெரிய அளவில் ஒரு கமெண்ட் வைக்க முடியல. கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து எப்பயுமே சாம்சங் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குட் லாக் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே சமயம் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி வைக்கும்போது வேணா கொஞ்சம் அப்படியே யோசிக்க தோணுது. அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி சாம்சங் கிட்ட பிரகாசமாக இருக்கு. கேமரா அப்படின்னு வரும்போது Pixel 9ல இருக்கக்கூடியது 2 கேமரா தான் ரியரில். ஆனால் சாம்சங்ல உங்களுக்கு 3 கேமரா இருக்கும். டே டைம்ல கண்டிப்பாக சாம்சங் கொஞ்சம் டாமினேட்டே பண்ணும். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் சாம்சங் டாமினேட் பண்ணும். செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது பிக்சல் சூப்பராக தான் எடுக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல நெக் டு நெக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சப்ஜெக்டிவான ஒரு ஃபேக்டர். ஏன்னா கலர்ஸ் வந்து நேச்சுரலாக சாம்சங் பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் பிக்சல் சைடில் இருக்கும். சாம்சங் வந்து நேச்சுரலுக்கும் ஒரு படி மேலே லைட்டாக அந்த சோஷியல் ரெடியை நோக்கி லைட்டாக புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்களே வந்து திங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரியா? உங்களுக்கு என்ன மாதிரியான டிவைஸ் வேணுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். கண்டிப்பாக S24 வந்து Pixel 9ஓட கொஞ்சம் குட்டியாக தான் ஃபீல் ஆகும் கையில் எடுக்கும்போது. பட் ஓவராலாக எது இருக்குல்லே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்லாம் கேட்டால் கண்டிப்பாக S24 தான், வேறு வழி இல்லைங்க. Povo 7 அது வந்து வேறு லெவல் டிவைஸ் தான். அது உங்களுக்கு வந்து 12,499 கிடைக்கும் போட்டிருக்காங்க. 7300 அல்டிமேட் அதுதான் அதோட ப்ராசரு. ஸோ 6300 கம்பேர் பண்ணும்போது இல்லை 6400 கம்பேர் பண்ணும்போது 7300 வேறு லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ Povo Slim வந்திருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது Povo 7 இஸ் வே பெட்டர்னு சொல்லுவேன் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஃபினிக்ஸுக்கே இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக அமைஞ்சிருச்சு. Note 50X வந்து உங்களுக்கு 10,000 11,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வரும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 1500 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக Povo 7 வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஃபுல் HD பேனல். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 6000 mAh பேட்டரி. ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவ் நோட்ஸோட வரக்கூடிய ஒரு டிவைஸ் தான் Povo 7. அடுத்து Nothing Phone 3. Nothing Phone 3 வந்து நம்ம ஊரில் இப்போ யூஸ்டு மார்க்கெட்லாம் 38,000 36,000 கிடைக்குதுன்னு கூட நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இப்போ ஜியோ மார்ட்டா, ஸோ அதெல்லாம் கம்மி ரேட்டுக்கே கிடைக்குதாமே. ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபரோட 45,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்குலாம் கார்டு ஆஃபரோட கிடச்சதுலாம் கேள்விப்படுறேன். இது என்ன எனக்கு புரியல. சரி, இருந்தாலும் வந்து இப்போ இந்த கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஜியோ மார்ட்டில் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஜியோ மார்ட்டில் வந்து 49,999 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு அப்போ லிஸ்டிங் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு டெலிவர் ஆகுதா என்ன எதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வளம் வந்துகிட்டு இருந்தது. எந்த மாதிரினா, சாம்சங்கோட அஃபிஷியல் பார்ட்னர் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அஃபிஷியல் செல்லர்ஸ் யார் சாம்சங் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல, அதுமாதிரி ரியல்மிக்கு யார் ஷாமிக்கு யாருன்னு வந்துட்டு இருந்தது. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, சாம்சங் வந்தது வந்து சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்புக்குள்ளேயும் சாம்சங் கம்யூனிட்டிலையும் கூட சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு ஆத்தென்டிக்கான ஃபீல் கிடைக்குது.
இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில டீடைல்ஸ் வந்து இன்டர்நெட்ல வளம் வந்துட்டு இருக்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, அமேசானில் வாங்கினாலும் சரி, வாங்க போகிறது உறுதியானதுக்கப்புறமா நீங்கள் யார் அந்த செல்லர்னு பார்த்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி இந்த செல்லர்லேருந்து தான் பொருள் வாங்க போகிறேன், பிரச்சனைனா நீ என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க முடியும்னு முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. எதுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வாங்கி கஷ்டப்படணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்லர் யாருங்கிறத நீங்கள் வந்து நல்லாவே கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்டர்நெட்டில் வரக்கூடிய டீடைல்ஸ் மட்டும் நம்பாதீங்க, அதை மட்டுமே நம்பாதீங்க, அதை சுற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வாட்ச் மூவ். இதுதான் இருக்கலே மோஸ்ட் சோல்டு வாட்ச் யாருக்குன்னா ரெட்மிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவங்களோட வியரபிள்ஸ் மார்க்கெட் ஸ்பேஸில் அவங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த வாட்ச் ஒரு காரணமாக இருக்கும்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஜிபிஎஸ் இல்லைனாலும் ஃபோனோட பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவுட்டோர் லொக்கேஷனையுமே ட்ராக் பண்ண முடியாத அந்த எபிலிட்டிலாம் வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இந்த சைஸில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அமோலட் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் வந்து சீரியஸாக அந்த வாட்சில் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ 2000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும்போதே இது ஒரு நல்ல வாட்ச் தான். 1699 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டெப் கவுண்ட்டும் ஸ்லீப் ட்ராக்கிங்கும் மட்டும் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வின் சுச்சுவேஷன் தான். மற்றபடி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸையும் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் கையில் ஃபோன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையும் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ பேட் எஸ்சி. ஓப்போ பேட் எஸ்சி ஹீலியோ G100ஓட உங்களுக்கு 9899 கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. அதே சமயம் உங்களுக்கு ரெட்மி பேட் எஸ்சியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டு டேப்ல எதில் உள்ள யூஐ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாலாம் எதிர்பார்க்காதீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் போட்டு விட்றீங்க, அந்த பிடிஎஃப் படிக்கிறதுக்கு அவங்க கையில் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான டேப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓப்போ பேடும் சரி, ரெட்மி பேடும் சரி. ஸோ ஏன்னா இது வந்து அண்டர் 10Kல நிறைய டேப்ஸ் வந்து ஹெச்டியாக தான் வேறு இருக்கும். உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபுல் ஹெச்டி பேனல் இந்த மாதிரியான டேப்ஸ்லாம் கொஞ்சம் ரேர்னு வச்சுக்கோங்களேன். பட் ஹெச்டியாக தான் இருக்கும். அந்த ஹெச்டி பேனலில் ஸ்டடி பர்பஸ்க்கு ஓகே. பட் மற்றபடி நீங்கள் வந்து மல்டிமீடியாவுக்கும் ஸ்பீக்கர்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. சில டேப்ஸில் சிம் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாவோ இல்லாட்டி வந்து அதுலேருந்து ஃபோன் கால் பேசுகிற எபிலிட்டிஸ் கூட இருக்கிற மாதிரியான டேப்லெட்ஸும் உண்டு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து OnePlus Pad 2 அது வந்து 30,000 ரூபாய் கீழே வருது. 256GB மாடலு. ஸோ வந்து 8 Gen 3 இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஓரளவுக்கு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து டேப்லெட் அப்படின்னு வரும்போது டேப்லெட் யூஐயில் இருக்கலே பெஸ்ட்டாக வந்து பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட் எடுத்ததுலேயே எப்பயுமே ஐபேட் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் சாம்சங் தான் வருது. ஏன் ப்ரோ சாம்சங் மட்டும் தான் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில விஷயங்களில் சாம்சங் தான் நல்லா பண்ணுறாங்கிறது நல்லாவே அப்பத்தமாக தெரியுது. கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. அதுக்கடுத்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது ஷாமி பேட் தான். ஷாமி பேட் 7 யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிசி அதாவது ஒரு லேப்டாப்பில் என்னென்ன மாதிரியான ஜெஸ்டர் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் கீபோர்டில் இன்டெகிரேட் பண்ணதும் அதே சமயம் உங்களுக்கு வந்து மல்டி விண்டோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்பவே ஃப்ளூயிடாகவும் ஒரு லேப்டாப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில எபிலிட்டிஸையும் அதோட ஆக்சசரிஸோட சேர்த்து கொடுத்தது வந்து ஷாமின்னு சொல்லலாம். ஸோ OnePlus Pad வந்து நல்லா இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மீடியா கன்சம்ஷன் பியூராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த சமயத்தில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கிளிச்சும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து OnePlus Pad நல்லா இருக்கும். 8 Gen 3 இஸ் வெல் கேப்பபிள். அதே சமயம் ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லாவே லவுடாக இருக்கும், ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும், நல்ல பேஸ் பூஸ்டடாகவும் ஃபீல் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இப்போ மல்டிமீடியாக்காக தான் நான் டேப் வாங்க போகிறேன் ப்ரோ, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல வந்து OnePlus Tab வந்து நல்லா ஸ்கோர் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் யோசிச்சுக்கோங்க. iPad Air M3 வந்து அநேகமாக 45,000 ரூபாய் இல்லாட்டி அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக அதை அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். ஐபேட் வந்து எப்பயுமே ரிலேபிளாக தான் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் யூஐக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷனை ஓரளவுக்கு டியூன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஆப்பிள் தரப்பில் நல்லாவே பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டில் இப்போ தான் 1-2 விஷயங்களா உருப்படியாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா டேப் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா ஒரு டைம் வந்து ஃபோனையே பெரிய ஸ்க்ரீனில் கொடுத்து டேப்னு சொல்லிட்டு இருந்ததை தாண்டி டேப்லெட் யூஐன்னு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதே கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே AOSP போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருப்பாங்க. சும்மா என்ன பெரிய டிஸ்பிளே கொடுத்தா மக்கள் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இனிஷியேட்டில் தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ நல்லா இருக்கு போக போக பாருங்க. இதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா சாம்சங்கோட டேப் S9 FE எவ்வளோ பழசு, அது இன்னும் கூட பாருங்களேன் அதே மாதிரி 25,000 ரூபாய்க்கு மேலே தான் வித்துக்கிட்டு இருக்கு. என்ன இந்த சாம்சங் டேப்லாம் வாங்கும்போது கூடவே அந்த பென் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்ஸ்லேயே வந்துருதா. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த குழந்தைங்களை ஏதாவது பெயிண்ட் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மேக்ஸிமம் டேப் வந்து ஸ்டடி பர்பஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம மக்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா S8 Ultra S9 Ultraலாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம காமேஷ் ப்ரோட்ட ஐபேட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இமானுவல் ப்ரோட்ட S9 Ultra இருக்குது, கௌதம் ப்ரோட்ட S8 Ultra இருக்குது. ஸோ இவங்கலாம் வந்து மீடியா கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாம்சங் ஒரு கோளாறு, ஆர்வ கோளாறு. ஐபேடில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அது அவன் டேப்லேயும் இல்லை, ஐபேட்லேயே இல்லை, அப்புறம் என்ன நம்மளுக்குலேயும் தூக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ டேப் எஸ்லாம் ஒன்று இருக்கு இல்லையா அல்ட்ரா, அதிலெல்லாம் ஹாப்டிக் மோட்டரே கிடையாது. கிறுக்கு சரி சில சமயங்களில் ஆத்திரங்கள் வருது இல்லையா, அதனால தான். சரிங்க. ஸோ மொத்தம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது வாங்குறத பற்றிங்க ப்ராப்ளம் இல்லை, வாங்குறது வந்து உபயோகமாக இருக்குமா, கண்டிப்பாக எனக்கு தேவையா அப்படிங்கிறத 4-5 தடவை யோசிச்சுக்கோங்க. யோசிக்கிற நேரத்தில் அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னா கூட சில சமயங்களில் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.